உதயநிதிக்கு விஜய் எங்க வந்துருவார் ஒரு பயத்துல அச்சத்துல அவர் படத்தை தடை பண்றதுக்கு போறாரு. அதை கூட வெளியில அவரால் வாய்தாருன்னு சொல்ல முடியல. விஜய் வந்து ஆர்எஸ்எஸோட துருப்பு சீட்டு, அவர் ஜெயிச்சா ஆர்எஸ்எஸ் தான் நம்ம ஆளும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. எந்த முகாந்திரத்துல சார்? பாரதிய ஜனதா கட்சியில எந்த நிலையில இருக்கிறவங்களும் யாரும் ஒரு வார்த்தை விஜய் பத்தி பேசக்கூடாது. அதுக்கு என்ன பொருள் விஜய் நமக்கு விளக்கத்தை சொல்றாரு. நீங்க தான் சொன்னீங்க பிஜேபியோட டீம் அப்படின்ட்டு. ஆனா பிஜேபியே ஏன் அவர் படத்துக்கு வந்து சென்சார் கொடுக்காம இவ்வளவு இழுத்தடிக்குது? உள்ள வச்சு இப்ப மிரட்ட போறாங்க. 12ஆம் தேதி சிபிஐயோட விசாரணைக்கு சம்மன் பண்ணிருக்காங்க. வச்சு மிரட்டிடுவாங்க. ஜெயலலிதா, விஜயகாந்த், கமல் நிறைய பேர் சினிமால இருந்து தானே சார் அரசியலுக்கு வந்திருக்காங்க. ஆமா, பாவம் அரசியலே தெரியாத விஜய் அப்படி பேசலாம், நம்ம அப்படி பேசலாமா? என்ன மாற்றம்? உனக்கு என்ன மாற்றத்தை கொண்டு வரணும்னு முதல்ல தெரியுமா? அதை பேசாம சும்மா திமுக திட்டிட்டு இருக்கிறது சின்ன பிள்ளை தன்மா இல்லை. விஜய் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடினது கூட நீங்க கடுமையா விமர்சித்து எழுதியிருந்தீங்க. 51 வருடங்களா உங்களுக்கு ஏன் கிறிஸ்து பிறப்பு உங்க நினைவுக்கு வரல? திடீர்னு தேர்தல் ஒரு 2 மாசம் முன்னாடி கிறிஸ்துமஸோட மகிழ்ச்சியை மற்றவங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஏன் தோணுச்சுன்னு நான் கேட்கிறேன். அதே மாதிரி வந்து விஜயோட தந்தை இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் வந்து கோயிலில் போய் உபதி பூசிக்கிறதெல்லாம் வந்து ஒருத்தர் விமர்சித்து பதிவு போட்டிருந்தாரு. அதை நீங்கள் வேற ரீஷேர் பண்ணிருக்கீங்க. ஸோ இப்படி பண்ணாலும் குற்றம் சொல்றீங்க, இப்படி பண்ணாலும் குற்றம் சொல்றீங்க. நான் இந்து, நான் கிறிஸ்டியன் என்னென்னவோ காமிச்சிக்க முயற்சி பண்றீங்களே, ரொம்ப அசிங்கமா இல்லை? இதெல்லாம் மட்டமான மலிவான அரசியல். பொண்ணு வந்து என் புருஷனோட எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னதுக்கு வந்து காமச்சிந்தனின் அடிப்படையில் ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கும் இழிநிலைக்கு போயிட்டு நம்ம தமிழ் சொல்லியிருக்கீங்க. ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு காமச்சிந்தனைக்கு என்ன? 2026 விஜய் யாரோடலாம் கூட்டணி வைப்பாங்க உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? சரி, நான் கேமரா பார்த்து கேட்குறேன். நாங்கள் மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் இருக்க அம்மா அப்பா எல்லாரையும் அவருக்கு வாக்களிக்க வைப்போம்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? ஒருவேளை அவர் பாஜக கொள்கை விரோதின்னு சொல்லிட்டு இருக்காருல, கொள்கை எது? அவர் அந்த கூட்டணிக்கு போயிட்டா நீங்க விஜய்க்கு வாக்களிப்பீங்களா? பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் காவேரி மணிக்கம். என்னோட இன்னைக்கு வந்து பல விஷயங்கள் பற்றி பேசுவதற்காக ஜேம்ஸ் வசன் அவர்கள் இதில். வணக்கம் சார். வணக்கம் சார். ஃபேஸ்புக்கில் நீங்கள் அரசியல் போஸ்ட்லாம் பார்த்தா எல்லாமே வந்து விஜயை தாக்கியும் தாவேக்கா தொண்டர்களையும் தாக்கியும் தான் நிறைய போஸ்ட் போட்டிருக்கீங்க. என்ன காரணம்? விஜய் தாக்குறது நம்ம நோக்கமே இல்லையாங்க. நீங்க ஒரு தடவை நான் எழுதுனது ஏதாவது தாக்குன உங்களுக்கு ஏதாவது மனசுல அந்த மாதிரி கருத்து இருந்தா சொல்லுங்க. ஒருவேளை நம்ம ஏதாவது உள்ள அப்படி இருந்து வெளியில வந்திருக்கான்றத எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது எனக்கு படிக்கும்போது அப்படித்தான் தோணுது. விஜய் பற்றி விமர்சனங்களா இருந்தது. விமர்சனம் சொன்னா நான் ஒத்துக்கிறேன். தாக்குறது நம்ம நோக்கம் இல்லை. தாக்குறது அரசியல்வாதிகளுக்கு தான், நமக்கு இல்லை. ஓகே, நம்ம எல்லாம் சமூகவியலாளர்கள். இந்த ஊருக்கு ஏதாவது நல்லது நடந்துடாதா, இன்னும் நம்ம முன்னேறி போக மாட்டோமா? ஏற்கனவே இந்தியாவில் முன்னேறிய மாநிலம், வெளிநாடுகள்ல ஐரோப்பிய நாடுகளோட ஒப்பிடுற அளவுக்கு பல விஷயங்களை உயர்ந்துட்டு இருக்கிற நாடு, இன்னமும் நல்லா வந்துடும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டு இவங்களோட அரசோட ஒத்துழைச்சு போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு இப்படி ஒருத்தர் சினிமாக்காரர் வந்து குதிக்கும் போது அதுல மயக்கத்தில் இருக்க இளைஞர்கள் ஏமாந்து பின்னாடி போறதை தட்டி எழுப்ப வேண்டிய ஒரு பொறுப்பு உணர்வு வந்தனால நம்ம பேசுறோம். அதனால இது தாக்குதலே கிடையாது. அதுவும் ஆதரவாளர்களை தாக்குனோம்னா எப்படி நம்ம சொல்ற கருத்தை ஏற்றுப்பான்? நிச்சயமா என் மனசுல அப்படி எண்ணமும் கிடையாது. அவங்களுக்கு சில உண்மைகளை புலப்பட வைக்கணும். இவங்க வந்து நமக்கு பிடிச்ச நடிகர்னும் பொழுது அவர் ட்ரெஸ் போடுற மாதிரி இவங்க போடுவாங்க, அவர் நடக்கிற மாதிரி இவங்க நடந்துக்குவாங்க, அவர் பேசுற மாதிரி இவர் பேசுவாங்க, அவர் திரையில சில கதாபாத்திரங்களுக்காக செய்கிற சில தவறான செயல்களை இவங்களும் செய்வாங்க. இப்ப தண்ணி போடுற ப்ரொஃபசர் பேராசிரியர் மாதிரி ஒரு படத்தில் நடிக்கிறாரு. நிச்சயமா எனக்கு தெரியும் பல்லாயிரக்கணக்கான பல இளைஞர்களுக்கு அது ஒரு சின்ன உள்ளுணர்வு, அவங்களுக்கே தெரியாத ஆழ்மார்ந்த உந்துதெல்லாம் அது இருக்கும். அவர் அப்படி பண்றாரு, ஆனாலும் நல்லது பண்றாருல, அதனால தண்ணி போடுறதுனால ஒன்றும் இல்லை, நானும் நல்லது பண்ணிக்குவேன் அப்படின்ற எண்ணம்லாம் வரலாம். ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்க அதுல கிடைக்கிற அந்த புகழை வச்சு இவரு இளைஞர்களை வசியப்படுத்தின அந்த வித்தைய அரசியலுக்கு கொண்டு வர்றது அவர் பண்ற தப்பு. அது விளங்காம அவர் பின்னாடியில அண்ணன் வரணும்னு நினைக்கிற இவங்க பண்றதும் தப்புன்றது தான் நான் தெளிவா உறுதியா சொல்ல வருவேன். ஆனா வந்து ஏற்கனவே எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த், கமல் நிறைய பேர் சினிமால இருந்து தானே சார் அரசியலுக்கு வந்திருக்காங்க. ஆமா, பாவம் அரசியலே தெரியாத விஜய் அப்படி பேசலாம், நம்ம அப்படி பேசலாமா? எம்ஜிஆருக்கு விஜய்க்கு ஏதாவது ஒரு விதத்துல 2 பேரும் நடித்தார்கள், நடிகர்கள் அப்படின்னு சொல்றதை தவிர அவர் ஏதாவது அரசியல் பின்னணியில விஜயும் எம்ஜிஆரையும் ஒப்பிடலாமா? அவர் தான் சின்ன பசங்களை ஏமாத்துறாரு. நம்ம தெளிவுபடுத்தணும். எம்ஜிஆர் திராவிடத்தின் கொள்கையை பரப்புவதற்காக தான் திரைப்படத்தை பயன்படுத்தலாம். மேடை நாடகங்கள்ல எல்லாம் நடிச்சவர். அவருக்கு மக்களை பத்தி தெரியும், என்னத்தை ரசிப்பான், தூக்கம் முழிச்சு அந்த மாதிரி நாடகங்கள்லாம் அப்படிதான் அந்த காலத்துல ஊர் பக்கத்துல நடக்கும் பொழுது அப்போ நேரடியா அவருக்கு உணர்வு தெரியும், இதை ரசிப்பான், இதை விரும்புவான். அப்ப அவனுக்கு இந்த மாதிரி கருத்தை
அந்த சிரிப்புக்கு நடுவில் உணர்வுக்கு நடுவில் அந்த கொள்கைகளை பரப்பணும்னு வந்தவரை போய் இவரோட ஒப்பிடலாமா? இவர் வந்ததே அப்பா இயக்குனர்னு ஒரு காரணத்தினால நடிகரானவர் தான். இவர் ஆரம்பிச்சப்போ பெரிய இந்த அழகான வசீகர தோற்றம்லாம் அன்னைக்கு கிடையாது. இவரோட படங்களும் நிராகரிக்கப்பட்டன. அப்பா இயக்குனர்னால உந்தி உந்தி தள்ளி தள்ளி பல உத்திகளை கையாண்டு இவர் கொண்டு வந்து இன்னைக்கு இந்த இடத்துல நிறுத்தியிருக்காரு. அதை அங்க பயன்படுத்திக்கோங்க. எம்ஜிஆர்ன்னு இன்னொரு தடவை மக்களுக்கு பொய் சொல்லாதீங்க. ஒண்ணு அறியாமை அல்லதுதான் பொய் விஜய் சொல்றது. இப்படி எம்ஜிஆர் அரசியல் பின்னணியோட தான் திரைப்படத்துக்குள்ளே வந்தாரு. இந்த கொள்கைகளை பரப்பதான் அவர் வந்தாரு. பாருங்க, அரசியலுக்கு முறை பாட்டுல அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா எந்த காலத்துல பாடுறாரு? 50கள்ல. அப்ப எந்த பின்னணியோட அவர் வந்தாரு அதை புரிஞ்சுக்க வேணாமா? எப்படி நீங்க வந்து உடனே விஜய் கேட்கிறேன், அவர் எம்ஜிஆர் நடிச்சாரு, அரசியல் முதலமைச்சர் ஆனாரு, ஏன் ஆகக்கூடாதுன்னா அவர் அரசியல் பின்னணியோட எல்லா கருத்துக்களையும் அண்ணாதுரை கிட்ட இருந்து குருகுலம் மாதிரி கத்துக்கிட்டார்ல. எவ்வளவு தத்துவங்களை, கடமை கண்ணை கட்டுப்பாடு தான் என்னோட உயிர்னு வாழ்ந்தவர் இல்லையா? அது 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும்னு கடமை, அது கடமை பாடினாரு. அவர் இந்த தத்துவமாவே வாழ்ந்தார். அதுக்குதான் திரைப்படத்துக்கு வந்தாரு. அதை வைத்துக்கொண்டு அந்த அங்கீகாரம் கிடைத்த பொழுது இயல்பாக அவர் முதல் ஆவது சரிதான், நல்ல செய்வான்ற நம்பிக்கை மக்கள் மனசுல ஏற்படுத்தினார்ல. நான் ஒரு நல்ல நடிகன்றத மக்கள் கிட்ட ஒத்துக்க வச்சுட்டார்ல. நல்ல என்ன சொல்லுவோம், அதுக்கூட பெரிய நடிப்பு திறமையெல்லாம் கிடையாது இவருக்கு. இப்ப தனுஷ் முதல் படம் வந்த உடனே ஆஹா எப்படி நடிக்கலாம், ஒரு சின்ன பையன் நினைச்சோம். இத்தனை ஆண்டுகள் ஆகியும் இவர் ஒரு பெரிய நடிகரான ஒத்துக்கலாம். ஆனா புகழ்மிக்க ஒரு வணிக படங்கள்ல நடிக்கிற நடிகர். அப்படி உச்ச நடிகர்னு மக்களை நம்ப வச்சனால்தானே இன்னைக்கு முதல் நாள் ஷோவா 2000 ரூபாய் 3000 டிக்கெட் எல்லாம் வாங்கி போய் பாக்குறான். அத மாதிரி அரசியல்ல நம்பிக்கை ஏற்படுத்துங்கன்னு சொல்றேன். இவ்வளவுதான் நம்ம சொல்ற கருத்து. ஆனா இப்பதான் சார் வந்திருக்காரு, வந்து அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தாதானே சார். அதுதான் நம்ம பாயிண்ட். இப்பதானே வரீங்க, இனிமே பயணப்படுங்க, மக்களை புரிஞ்சுக்கங்க, சமூகத்தை புரிஞ்சுக்கங்க, தேவைகளை புரிஞ்சுக்கங்க, பிரச்சனையை புரிஞ்சுக்கங்க. அதற்கு பிறகு தன்னால மக்கள் கிட்ட ஒரு நம்பிக்கை ஏற்படும்ல. அன்னைக்கு நீங்க இப்படி கேட்கவே வேணாம், இந்த முதல்வர் ஆக்க அவன் ஆக்குவான். எம்ஜிஆர் தேர்தலுக்கு வந்தப்ப என்ன சொன்னாரு, எப்படி அவரை உருவாக்குனாங்க 72ல பிரிஞ்சு திமுக இருந்து அதிமுக வந்தப்போ. அப்ப மக்கள்கிட்ட நம்பிக்கை அரசியல் வழியா கருத்துக்களை ஏற்படுத்தினார்ல, அதை ஏற்படுத்துங்க, காலத்தை எடுத்துக்கங்கன்னா நம்ம சொல்றோம். யார் வேணாலும் வந்து நிக்கட்டும், அது மக்கள் முடிவு பண்ணுவாங்களா, அதுக்கான வாய்ப்பை கொடுங்க. நல்ல நடிகன்னு நிரூபிக்க உங்களுக்கு 30 ஆண்டுகள் தேவைப்பட்டது இல்ல, நல்ல அரசியல் தலைவன்றதை நிரூபிக்க குறைந்தது ஒரு 10 ஆண்டுகள் எடுத்துக்கங்க. ஆனா இப்போ உள்ள காலகட்டம் அந்த அளவுக்கு எல்லாம் பொறுமையா போராட்டங்களை கலந்து கொண்டு படிப்படியா முன்னேறி வர்றதுக்குலாம் இல்லை சார். இப்ப எடுத்தோன்னே முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா அப்படிப்பட்ட காலகட்டம் தான் இருக்குது. தவறுகளை நம்ம வந்து நியாயப்படுத்த முடியாது. அந்த காலகட்டம்ன்றதுக்காக மக்களுடைய தேவைகளும் சமூகமும் அதுக்கு தந்தாப்புல மாறிடுமா? இன்னைக்கு இவ்வளவு நல்லா போயிட்டு இருக்குது, திடீர்னு ஒரு மாற்றத்தை கொண்டு வரேன்னு சொல்லி யாரோ வரீங்க, அது யார் சொல்றதுன்னு இருக்குல்ல. என்ன மாற்றம், உனக்கு என்ன மாற்றத்தை கொண்டு வரணும்னு முதல்ல தெரியுமா? விஜய்க்கு இப்ப அரசியல்ல இப்படியெல்லாம் இந்த சூழல் இருக்குன்னு அதை முதல்ல விவரிக்க தெரியணும். அதை உணர்ந்து இதை இப்படி மாற்றினா இந்த தமிழ் சமூகம் இன்னும் வேகமா விரைவா முன்னேறிடும்னு சொன்னா எதுல மாற்றத்தை கொண்டு வரும்? என்ன மாற்றம்? ஆள் மாறுறது, கட்சி மாறுறது மாற்றம் இல்லைல்ல. அந்த முன்னேற்றத்தில் சமூக செயல்பாடுகளில் என்ன மாற்றத்தை கொண்டு வருவீங்க? ஏன் அதை பேசாம சும்மா திமுக திமுக திட்டிட்டு இருக்கிறது சின்ன பிள்ளை தன்மார்கள் இல்ல. அவர் என்ன தெரிஞ்சுக்கிட்டா பேச மாட்டோம் மறுக்கிறாரு, அவருக்கு தெரியலன்றதுதான் நம்மளுடைய வருத்தமே. அதை மக்கள் இளைஞர்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. 51 வயசுல அவருக்கே அவரை பத்தி அரசியலை புரிஞ்சுக்காதப்போ இந்த இளைஞர்களுக்கு எப்படி புரியும்? அதனால இந்த இளைஞர்களை தான் நம்ம தட்டி எழுப்பணும். ஆனா தன்னோட கொள்கை தலைவரா பெரியாரையும் அம்பேத்கரையும் வச்சிருக்காரு. அது பாவம் இன்னும் பரிதாபமா இருக்கு. சரி, அதெல்லாம் அவர் ஒண்ணு வைக்கல. அவருக்கு பெரியாரை பத்தி என்ன தெரியும்? கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை வணங்கு இவன் காட்டு மிராண்டின்னு சொன்னாங்க. செவத்துல பாக்குறதுனால பெரியார் இப்படிலாம் சொன்னார்னு அவருக்கு தெரியும். பெரியார் என்னென்ன சமூக சீர்திருத்தங்களுக்கு எத்தனை ஆண்டுகள் எந்த எதிர்ப்புகளுக்கு இடையில போராடினாரு, அதுல விடுதலை பெற்று தந்தாரு, கொண்டு வந்தாருன்றதெல்லாம் வரலாறு தெரிஞ்சு இவர் எனக்கு பெரியார் தலைவராக வரணும்னு சொன்னாரா? இவர் அரசியலுக்கு நகர்த்தி கொண்டு வந்த பின்னணியில இருக்காங்க. இப்ப எல்லாம் அவர் பின்னாடியும் தாங்கி பிடிச்சிருக்காங்க, முட்டை பறக்கடியும் ஒழுந்துருவாங்க. ஒரு அரசியல்வாதியா நான் சொல்றேன். இப்ப சினிமால உங்களை நம்பி சினிமா அந்த உயரத்துக்கு வந்தீங்களா, அந்த மாதிரி அரசியல்வாதியா உங்களை நாங்க சொல்ல முடியுமா? நீங்க ஒண்ணுமே பின்னணி இல்லாத பலமற்ற பலர் பின்ன இருந்து தாங்கி கொண்டு இருக்கிற, அதனால பலர் தவறானவர்கள் தாங்கி கொண்டிருக்க நீங்க நின்றுட்டு இருக்கிறவங்க. பெரியாரை பத்தி என்ன தெரியும்? காமராஜரை பத்தி என்ன தெரியும்? எல்லாம் சொன்னத விட காமராஜர் சத்துணவு கொண்டு வந்தாரு. சத்துணவுங்கிற அந்த திட்டத்தை மனசுக்குள்ள எழுப்பி கொண்டு வந்தவர் யாரும் கூட அவருக்கு தெரியாது தமிழ்நாட்டுல. அது காமராஜர்ல, அது நமக்கெல்லாம் தெரியும். இவருக்கு உடனே சத்துணவு கொண்டு வந்தாருன்னு சொல்றாங்க. அரசியல் வழியா திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினது அவரு. இப்படி அவர் என்னன்னா எப்படி கர்ம வீரரா எப்படி வாழ்ந்தாரு, எப்படி கடைசி வரைக்கும் ஒரு திருமணம் பண்ணிக்காம தனி ஆளாவே இருந்து அவர் இறந்தப்ப அவர் வீட்டுல போய் பார்த்தா அவர் சட்டை பையில இருந்த காசு இவ்வளவுதான் இருந்துச்சுன்னு ஒரு தூய்மையான கரைப்படியாத வாழ்க்கை வாழ்ந்தவர்ன்றதெல்லாம் பொது கருத்துக்கள்.
எப்படி அந்த நிலைமைக்கு வந்தார், என்னென்ன எதிர்ப்புகள் போராட்டங்கள் அவருக்கு இருந்துச்சு, அவரை தோற்கடிச்சு அதே மாநிலம் அதே தமிழினம் தானே, என்ன காரணத்தினால, இதெல்லாம் அவருக்கு என்ன தெரியும், எப்படி கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார். இவர் ஒன்றும் பண்ணலைங்க, பின்னாடி இருக்கவங்க சொல்றதெல்லாம் இவர் அப்படியே நடமாடுறாரு. தினமும் போய் அவருடைய அலுவலகத்தில் இருக்க போட்டோக்கு மாலை போட்டு அப்படி நின்ன உடனே நீங்க அரசியல்வாதி ஆயிட முடியுமா? இப்ப நான் என்ன சொல்றேன், நம்ம எல்லாம் சாதாரண மக்கள், வெளியில இருந்து அரசியல் வேடிக்கை பார்க்கறவங்க, வாக்காளர்கள் நம்ம. இப்ப நமக்கு பெரியாரையும் அம்பேத்கரையும் காமராஜருக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவர் தெரியுமானா ஒரு பொது விவாதம் இருப்போம், அவரும் பேசட்டும் நம்மளும் பேசுவோம். அப்ப அவருக்கு என்னெல்லாம் தெரியாதுன்றது இந்த இளைஞருக்கு நம்மளால நிரூபிக்க முடியும்ல. பட் ஒருவேளை அவர் வாய்ப்பு கொடுத்த ஒரு ஆட்சிக்கு வந்து அவர் திறம்பட ஆட்சி நடத்திட்டாருனா இது இந்த விஷயங்கள் தான் தெரியல. பட் ஆட்சியாளரா அவர் சிறப்பா செயல்பட்டு ஆறுனா, அதாவது புதுசா ஒரு படம் எடுக்கிறோம், இந்த சப்ஜெக்ட்ல இந்த கதாபாத்திரத்துல என்ன மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கன்னு எத்தனை கதையை அவர் நிராகரிக்கிறார். அப்ப அந்த மாதிரி எங்களுக்கு தெரியும் இல்ல யாரு எதுல, சரி ஒண்ணு பண்ணிதான் பாருங்களேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னா ஏத்துக்குவாரா? அந்த நஷ்டத்தை யாரு பொறுப்பெடுத்துக்கிறது? இவருக்கு விளையாட்டுத்தனமா ஒரு மாற்றத்தை கொடுக்கும், பண்ணிதான் பார்ப்போமேன்னு சொல்றதுக்கு அரசியல் என்ன விளையாட்டு அந்த நிர்வாகம்? ஏன்னா அடுத்த மாற்றத்தை நம்ம தவறு பண்ணிட்டோம், மக்கள் தெரிஞ்சு மாற்றத்தை மறுபடியும் கொண்டு வர்றதுக்கு அடுத்த 5 ஆண்டுகள். ஆனா அந்த 5 ஆண்டுகள்ல நடக்கிற சேதத்தை சரி பண்றதுக்கு இன்னும் 15 ஆண்டுகள் ஆகும். ஒழுங்கா போயிட்டு இருக்குல்ல, அது தெளிவு இல்லாம மாற்றத்தை கொண்டு வரக்கூடாது. யாரை கொண்டு வரணும், அவன் என்ன மாற்றத்தை கொண்டு வருவான்ற நிச்சயம் எனக்கு இருந்தாதான் ஒரு வாக்காளரா நான் அவனை கொண்டு வரணும். அது யாரா இருக்கட்டும், விஜயோ சீமானோ, இன்னைக்கு களத்துல இருக்கிறவங்கள நான் சொல்றேன். நீங்க இப்படி மாதிரி தொடர்ந்து அவர் மேல விமர்சனம் வைக்கிறத பார்த்து ஒருவேளை அவருக்கும் விஜய்க்கும் பர்சனல் பிரச்சனை எதுவும் இருக்குமோலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அதை அவர் சொல்லட்டும். இன்னைக்கு ஒரே ஒரு முறை தான் நேர்ல வாழ்க்கையில சந்திச்சிருக்கோம். காதலுக்கு மரியாதை பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி ஆல்பர்ட் தியேட்டர்ல அடுத்த ஒரு படம் விஜயகாந்த் சாரோட உளவுத்துறை படம் பார்க்க வந்திருக்கோம். மேல பாக்ஸ்ல நான் உட்காந்துருக்கேன், விஜயும் வர்றாரு அவர் நண்பரோட. அப்ப இடைவேளையில பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், விஜய் காதலுக்கு மரியாதையில உங்களுக்கு லிப்ஸ்டிக்லாம் போட்டு விட்டுருக்காங்க, இந்த மலையாள படம் மேக்கப் மேன் அவரோட ஃபாசில் சார், அது தப்பு பண்ணாதீங்க, ஏன்னா இயல்பா இருந்துட்டாலே போதும், அது ஒரு மாதிரி நல்லா இல்லை, ஒரு சிறுபிள்ளைத்தனமா இருந்துச்சு, பெண்மைத்தனமா இருந்தது சொன்னேன். கரெக்டா சொன்னீங்க சார், வேற யாருமே எனக்கு இது வரைக்கும் துணிவா சொல்லலை, இனிமேல் நான் கவனிச்சுக்கிறேன், நான் பயன்படுத்த மாட்டேன், அதுக்கப்புறம் அவர் லிப்ஸ்டிக் போட்டுருக்க மாட்டாங்க எந்த இடத்துலையும். இதுதான் முதலும் கடைசியும் சந்திப்பு எங்களுக்குள்ள. அதற்கு பிறகு ஒண்ணுமே இல்லை. அவருடைய நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கிறேன், எல்லா படங்களையும் பார்த்தது இல்லை, நான் ரொம்ப படம் பார்க்கறவன் இல்லை. என்ன இருக்க முடியும் எனக்கும் விஜய்க்கு? ஓகே சார், நீங்க வச்ச குற்றச்சாட்டுகள் மிக முக்கியமானது வந்து விஜய் வந்து ஆர்எஸ்எஸோட துருப்பு சீட்டு, அவர் ஜெயிச்சா ஆர்எஸ்எஸ் தான் நம்ம ஆளும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எந்த முகாந்திரத்துல சார்? பியூஷ் கோயல் 10 நாள் முன்னாடி அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வர்றாரு லீலா பேலஸ்ல நினைக்கிற பேச்செல்லாம் முடிச்சுட்டு பிரஸ் மீட்ல ஒரு கண்டிஷன், தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த அறிவுரை ஒன்னு சொல்லிட்டு போறேன்னு என்ன சொன்னார் உங்களுக்கு நினைவு இருக்கா? பாரதிய ஜனதா கட்சியில எந்த நிலையில இருக்கிறவங்களும் யாரும் ஒரு வார்த்தை விஜய் பேசக்கூடாது. அதுக்கு என்ன பொருள், விஜய் நமக்கு விளக்கத்தை சொல்லட்டும் அல்லது பிஜேபி விளக்கத்தை சொல்லட்டும் நம்ம சொல்லுவோம். இதை விட என்ன நிரூபணம் வேணும்? இப்ப சென்சார் பிரச்சனை உனக்கு என்ன அச்சமா அப்படின்னு இளைஞர்கள்லாம் பேச இவங்க உள்ள இருந்து போற தூண்டுதல் தான். அதையும் திமுக மேல பயன்படுத்திக்கலாம் பாக்குறாங்க. அதாவது அது பரவாயில்ல, நீங்க திமுகவை நெருங்க, எதிர்த்து போராடுங்க, அவங்களை ஆட்சி விட்டு வரட்ட என்ன வேணாலும் பண்ணுங்க. உங்க இளைஞர்களை நீங்க ராங்கா எஜுகேட் பண்ணக்கூடாது. இல்ல அந்த பசங்களுக்கு எல்லாம் என்ன நினைச்சுப்பாங்க, ஓ சரி முதல்வர் ஆக்காங்க, துணை முதல்வர் உதயநிதிக்கு விஜய் எங்க வந்துருவார் ஒரு பயத்துல அச்சத்துல அவர் படத்தை தடை பண்றதுக்கு போராடுறாங்க. நம்ம ஸ்டேட் சிபிஎஃப்சி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிபிகேஷன் தான் படத்தை தணிக்கை செய்து வழங்கணும். அது ஒன்றிய அமைச்சர் எல்முருகன் தான் அதுக்கு அமைச்சர். இதுக்கு திமுகவுக்கு என்ன சம்பந்தம்? எப்படி பண்ண அதை கூட வெளியில அவரால் வாய்தான்னு சொல்ல முடியலையே எல்லாரும் இப்ப கேட்கறோம்ல பொது தளத்துல கேட்கிறோம். ஏன் வந்து இதற்குரியவர்களுக்கு என்ன, ஏன் என் படத்தை தடை செய்கிறான்னு சொல்றாரு? உரியவர்கள் தான் சொல்றீங்களே, அது யாருன்னு நீங்க சொல்லுங்க, பிஜேபின்னு சொல்லுங்க. சரி, பட் நீங்க தான் சொன்னீங்க பிஜேபியோட டீம் அப்படின்ட்டு. ஆனா பிஜேபியே ஏன் அவர் படத்துக்கு வந்து சென்சார் கொடுக்காம இவ்வளவு இழுத்தடிக்குது? சரி, இப்போ எல்லாரும் உள்ள ஒண்ணு அரசியல்ல தெரியும், வெளியில ஒண்ணு பேசுவாங்க, எதுவுமே தெரியாத மாதிரி, ஆனா உள்ள அதற்கான திட்டங்கள் நடக்கும், ரொம்ப வெகுளி மாதிரி பேசுவாங்க. இப்ப தமிழிசை எல்லாரும் விஜய் தம்பி சகோதரர் வந்து நம்ம கூட்டணிக்கு வர்றதுதான் நல்லது, ஏன்னா நம்ம எல்லாருக்கும் பொது நோக்கம் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும். அப்ப நம்ம தனித்து நின்று இழந்து மறுபடியும் அவங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கறதுக்கு எங்களோட சேர்ந்துருங்க வந்துருங்கன்றது வெளிப்படையா சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல. ஒருவேளை இவர் வந்துட்டாருன்னு வைங்க, வர்றதுக்கான சில வாய்ப்புகள் இருக்கு, ரொம்ப குறைவா இருந்தா கூட ஒரு வழி இருக்கு. அப்ப என்ன சொல்லுவாங்க பாருங்க, நாங்க சொல்லிக்கிட்டே இருந்தோம், அவருக்கே விளங்கிருச்சு, திமுக விரட்டுறதுக்காக வந்துருவாங்க. இது வெளியில எதுக்காக பேசிக்கிறதுனா உள்ள வச்சு இப்ப மிரட்ட போறாங்க. 12ஆம் தேதி சிபிஐயோட விசாரணைக்கு சம்மன் பண்ணியிருக்கிறாங்க. அங்க சந்திக்க போறது சிபிஐ மட்டும் இல்ல, இந்த மாதிரி சில அதிகாரிகளை, உயர் அதிகாரிகளை இவர் சந்திக்க வேண்டி வரும். தலைமை பொறுப்புல இருக்கவங்கள வச்சு மிரட்டிடுவாங்க. இப்ப முதல்ல அக்யூஸ்டாவே அவர் எஃப்ஐஆர்லயே இல்லாத பேரை இன்னைக்கு அக்யூஸ் 5க்கு வந்துட்டார்.
A5 இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா அங்க வச்சு நடத்துவாங்க. உனக்கு எங்க என்னெல்லாம் ஆபத்து இருக்கு, இதுக்கு என்ன தண்டனை எல்லாம் வரும், எப்படி உன்னோட சினிமாவும் இல்லாம அரசியல் இல்லாம வாழ்க்கை மாறி போயிடும், மரியாதை சொல்றபடி கேளு, நாங்க உன்னை தனிச்சு நில்லு, மைனாரிட்டி வாக்கு கிறிஸ்தவ வாக்குகள்ல திமுகக்கு எதிராக பிரிச்சு உனக்கு கொண்டு வாங்கிறதா உன்னை அனுப்பணும். அதெல்லாம் சரி. ஆனா இப்ப இருக்க சூழல்ல எல்லாம் நிலவரப்படி திமுகவுக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு உனக்கு வந்துட்டு இருக்கு, உனக்கும் தெரியும். மரியாதை நீ இழக்காம நானும் இழக்காம வரணும், வந்து சேருன்றத செல்லமா மிரட்டி கொண்டு வந்துருவாங்க. அப்போ அதுதான் நடந்துட்டு இருக்கு. அதனால இதெல்லாம் இந்த சென்சாருக்கும் இந்த கேப் விழுகிற சமயத்துல இவருக்கு அங்க இருந்து இந்நேரம் அதை வச்சுனாலும் அவங்களோட வளர்ப்பு பிள்ளை தானே, நிர்மல் குமார் எல்லாம் அங்க பார்த்தவங்க தானே, ஆரோக்கிய ராஜா, ஆரோக்கியசாமி எல்லாம் அவங்களோட RSS பிள்ளைகள் தானே. அவங்க மூலமா தகவல் வந்துகிட்டே இருக்கும். கடைசியில நேரடியா ஒரு தடவை உட்கார வச்சு மிரட்டுவாங்க. அப்புறம் பாரதிய ஜனதா கூட கட்சி கூட நான் ஒரு கூட்டணி இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்காக இந்த அராஜக திமுகவை விரட்ட அப்படின்லாம் சில விஷயம்லாம் பேசிட்டு வர வாய்ப்பு உண்டு. ஆனா சென்சார்ல திமுகவுக்கு எது பங்கு இல்லை, சென்சார் பேசுறீங்களா? எல்முருகன் திமுக பேச்சை கேட்டு செயல்படுவாருன்னு நீங்களும் நானும் நினைப்போமா, நம்புற மாதிரி இல்ல. அது என்னது வெளியில தான் எதிரி, உள்ளுக்குள்ள கூட்டணி. அது சரி, அதுல அவங்களுக்கு ஏதாவது லாபம் வருதா? சரி, அவங்களுக்கு ஆதாயம் இல்லாம பிஜேபி RSS ஏதாவது செய்வாங்களா? இந்த விஷயத்துல விஜய் மிரட்டி வழிக்கு கொண்டு வரணும். மற்றபடி அவங்களுக்கு வேற என்ன, இப்ப வேற ஒண்ணுமே இல்லையே. தேர்தல் களம் அடுத்த 2 மாதங்கள்ல தேதி அறிவிக்கப்பட போற சமயத்துல அவரை மிரட்டி வழிக்கு கொண்டு வந்தாதான் அவங்களுக்கு பயன். பராசக்தியை ஜெயிக்க வைக்கத்தான் இந்த ஒரு பிளானா சென்சார் பிரச்சனையா? அது எனக்கு அக்கறை காட்டுற விஷயமே இல்லை. எனக்கு தலைவர் சினிமாவா பார்த்துக்குவேன். அப்படின்னாலும் இந்த 2 தலைவர்களோட படங்கள் மோதுனது தமிழ்நாட்டுக்கு புதுசுல எம்ஜிஆர் சிவாஜி, கமல் ரஜினி, விஜய், அஜித்னு வந்து இன்னைக்கு அஜித் இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் தன்னை சிக்கிக்க வச்சுக்கிறவரே இல்லை. இப்படி ஒரு 2 படம் தற்செயலா வந்திருக்குதோன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அதுல பெரிய ஆர்வம்லாம் இல்லை. என்ன பின்னணி, என்ன நோக்கத்துக்காக ஒன்னா ரிலீஸ் ஆகுது, யாரை அழிக்க முயற்சிக்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு ஈடுபாடு இல்லாத விஷயம். தேர்தல் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது என்னுடைய மக்களும் என்னுடைய இனத்து சமூகத்துக்கான முன்னேற்றத்தின் அடிப்படையான விஷயம். கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் சமூக வலைதளங்கள் அசிங்கமா பேசுற ஒரு கும்பல் இருந்துச்சு. இப்போ ஒரு சுயசிந்தனையற்ற மூடர் கூடமும் சேர்ந்துச்சுன்னு சொல்லியிருக்கீங்க. முன்னாடி இருந்த அந்த ஒரு கட்சி எது? இல்ல, அது எதனால நம்ம அங்கேயே அதை சொல்லலைன்னா, அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. வெட்ட வெளிச்சமா தெரியும். அசிங்கமா கெட்ட வார்த்தை சொல்லி நீங்க ஏதாவது ஒரு அரசியல் கருத்தோ பொது சமூக கருத்தோ ஒண்ணு சொல்லிட்டீங்கன்னா அது அவங்களை தாக்குது. அவங்களதான் வெட்ட வெளிச்சம் அவங்களே மாட்டிக்குவாங்க. நான் கீழே போடுவேன். இப்போ அவங்களே சிக்கிக்குவாங்க பாருன்னு போடுவேன். கண்ணு அப்படின்னு கத்துவான். நீ கிறிஸ்தவ கைக்கூலி பாவாடையா என்னென்னோ பேசுவான், மனைவியை பத்தி பேசுவான், பிள்ளைகளை பத்தி பேசுவான், குடும்பத்தை பத்தி பேசுவான். இது யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். மத அடிப்படையில பயங்கரவாதிகள்னா இன்னைக்கு இந்தியால இருக்கிறாங்க. இதனால அவங்க மட்டும்தான் அந்த அசிங்கத்தை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நடிகரோட கூட்டமும் பாவம் அவர் மயக்கத்துல அவர் யாரெல்லாம் அவரை விமர்சிக்கிறாங்களோ அல்லது திமுகவுக்கு ஆதரவு கருத்து தெரிவிக்கிறாங்களோ அவங்களை அசிங்கமா பேசுறதுக்கு விஜயோட ரசிகர்கள் வந்துட்டாங்க. இது வெளிப்படையா தெரியும். இது ஒண்ணு மறைச்சு சொல்ல வேண்டிய. இவங்க 2 பேர் மட்டும் தான் பண்றாங்களா? மத்த திமுக சேர்ந்தவங்களோ அதிமுக சேர்ந்தவங்களோ பண்றது? எல்லா அரசியல்வாதிகளோட கட்சிகள்லயும் சரியானவர்களும் தவறானவர்கள் இருப்பாங்கல்ல. நம்ம ஏன் அதை குறிப்பிட்டு சொல்லாம ஒரு கட்சியும் 2 கட்சியும் சொல்றோம்னா அதிகமானவர்கள் இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு அறவைக்காடு. விஜயோட ரசிகர்களுக்கு அரசியல் தெரியாது, சினிமா தெரியும். அதை வச்சுக்கிட்டு அவரு அரசியல் வரணும்னு இவங்களும் தங்களை அரசியல் விமர்சகர்கள் மாதிரி நினைச்சுக்கிட்டு இப்படி திட்டுறது. இது அறியாமை, அவங்க மேல கோபம் இல்லை. நீங்களும் இந்த மாதிரி மூடர் படமா மாறிடாதீங்க. ஏற்கனவே ஒருத்தருக்கு அதுக்குன்னு இந்தியால அவங்க பிரிச்சு வச்சிருக்கிறோம். பயங்கரவாதிகளா, மத பயங்கரவாதிகளா? நீங்களும் அவங்க மதத்தின் வழியாக பயங்கரவாதிகள் ஆனார்கள். நீங்க சினிமா முகத்தின் வழியா ஆயிடாதீங்கன்ற எச்சரிக்கை தான் அது. மற்றபடி இந்த பசங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம்லாம் கிடையாது. விஜய் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடினது கூட நீங்க கடுமையாக விமர்சித்து எழுதியிருந்தீங்க. சரி, அது ஏன்? இல்ல, அவர் எதுக்காக கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடினாருன்னா இது தனிப்பட்ட இல்ல. இத்தனை நாளா அவர் ஒரு சினிமா நடிகராக இருந்தார், இப்போ ஒரு அரசியல் தலைவராக இருந்தார். ஸோ அதனால எல்லா விழாக்களையும் சினிமா நடிகர்ன்றது தொழில், அரசியல்ன்றது மக்கள் பணி. கிறிஸ்துமஸ் எதுக்கு கொண்டாடுறீங்கன்னு நான் கேட்கறேன். அவர் கிறிஸ்டியன்றனால கொண்டாடினாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல இல்ல இல்ல, அப்படி இல்லன்னு நினைக்கிறீங்கல்ல. நான் அதனாலதான் கொண்டாடினாருன்னு நான் நினைக்கிறேன். 51 வருடங்களா உங்களுக்கு ஏன் கிறிஸ்து பிறப்பு உங்க நினைவுக்கு வரல? திடீர்னு தேர்தல் 2 மாசம் முன்னாடி கிறிஸ்துமஸோட மகிழ்ச்சியை மத்தவங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஏன் தோணுச்சுன்னு நான் கேட்கறேன். இதுக்கு அவர்தான் விளக்கம் சொல்றேன். ஏன்னா பாருங்க, இப்ப நீங்க அப்படி இல்லைன்றீங்க, நான் இப்படி நினைக்கிறேன். அப்ப நம்ம எல்லாம் ஆள் பண்ணி நினைக்கும் பொழுது ஒரு சமூக பொறுப்பாளரா இருக்கிற அரசியல் தலைவராக முயற்சிக்கிற விஜய் அதை விளக்கணும். ஏன் இந்த ஆண்டு மட்டும் நான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறேன்? கிறிஸ்தவ வாக்குகளுக்காக தான் இப்ப கிறிஸ்துமஸ் கொண்டாடணும்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல, அதான் இப்ப நம்ம ஆளுக்கு ஒரு ஊகம் பண்றோம், நிரூபணம் கிடையாது. இப்படி இருக்கும் நம்ம எல்லாம் பேசிக்கிறோம்ல, அதை அவரு தெளிவுபடுத்தினா என்ன? அதான் பொது வாழ்க்கைக்கு வரணும், அடையாளப்படணும், அதிகாரத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறாருல. அப்ப விளக்குங்க. இதுக்காக தான் இந்த 51 வயசு வரைக்கும் நான் கிறிஸ்துமஸ் கொண்டாடினது இல்லை. அவர் என்னைக்காவது சர்ச்சுக்கு போய் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
இப்போ அவர் பைபிள் வாசிக்கிறாரா, தினமும் ஜெபிக்கிறாரான்றது நமக்கு தெரியாது. ஏன்னா தனிப்பட்ட விஷயம், படுக்கறையில நடக்கிற, வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயம். அதை நம்ம கற்பனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. செய்யலாம், செய்யாம இருந்திருக்கலாம். ஆனா ஒரு ஆலயத்துக்கு போவது, வழிபடுவது, கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் ஈடுபடுவது, இப்ப பிரபலமான நடிகர்லாம் நேற்று தீபாவளியை குடும்பத்துடன் கொண்டாடினார், பட்டாசு வெடித்தார், புத்தாடை அணிந்தார்லாம் வருவாங்க. ஒரு முறை கூட விஜய் வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடினார் அப்படின்னு நமக்கு யாருக்கும் வாழ்த்து சொன்னதில்லை. ஆனா திடீர்னு 2026 தேர்தல் வரப்போற சமயத்துல 2025 கிறிஸ்துமஸ்க்கு வந்து பிரைஸ் தி லார்ட்ன்றாரு. நமக்கு பயமா இருக்கு. இது என்ன இவ்வளவு நல்லவரா, இல்ல ஒரு இவ்வளவு கோமாளியா, இல்ல மக்களை ஏமாத்துக்காரரா, எல்லாம் யூகங்கள். அவர் விளக்கலாம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து விஜயோட தந்தை இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் வந்து கோயிலில் போய் விபூதி பூசிட்டு இருந்ததெல்லாம் வந்து ஒருத்தர் விமர்சித்து பதிவு போட்டிருந்தாரு. அதை நீங்கள் வேற ரீஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்படி பண்ணாலும் குற்றம் சொல்றீங்க, இப்படி பண்ணாலும் குற்றம் சொல்றீங்க, என்னதான் பண்றது? இல்லை, இது வரைக்கும் எஸ்ஏசி சார் வந்து அப்படி போய் நம்ம யாரும் பார்த்ததில்லைன்னு நினைக்கிறேன். அதனால ஒருத்தர் அதை பதிவு பண்றாரு. அப்ப பையன் அரசுக்கு வந்தோடனே முதல்வர் ஆகிறதுக்கு என்னென்ன வேஷம் கட்ட முடியுமோ அதெல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. இதனாலதான் சினிமாக்காரன் அந்த காலத்துல எம்ஜிஆரையும் சொன்ன வார்த்தை உண்டு சிலர், ஏன்னா ஏதாவது வெறுப்புல சொல்லணும். சினிமாக்காரன்றத கூத்தாடின்னுவாங்க. ஏன்னா அந்த காலத்துல மேடை கூத்து, தெருக்கூத்து தானே. அவங்க கூத்தாடிகள் வச்சா கொஞ்சம் மட்டமா சொல்ற மாதிரி இருக்கும். இப்ப கூத்தாடிகள் செய்யற வேலை தானே இது. ஒரு தேர்தல் வருதுன்னு மத கூத்தாடிகள் மாதிரி நான் இந்து, நான் கிறிஸ்டியன் என்னென்னமோ காமிச்சிக்க முயற்சி பண்றீங்களே, ரொம்ப அசிங்கமா இல்ல? இதெல்லாம் மட்டமான மலிவான அரசியல்ல. மக்களை கொள்கைகளால கவருங்க, நான் உங்களுக்காக வந்து நிற்பேன்ற நம்பிக்கை ஏற்படுத்துங்க. மக்களுக்கு இந்தந்த பிரச்சனையெல்லாம் தமிழ் இனத்துல இருக்கு, தமிழ்நாட்டுல இருக்கு. கல்வி சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து, சுகாதாரம் சார்ந்து, இப்படியெல்லாம் நான் பாக்குறேன். இதை இன்னும் சிறப்பா செய்ய முடியும், எனக்கு இப்படி திட்டங்கள்லாம் இருக்கு அப்படின்னு ஏதாவது பேசுங்க. ஏதாவது இருந்தா தானே வரும். அதை விட்டு மத வேஷம் போட்டு முகமுடி அடிச்சு, ஒருவேளை இத்தனை வருடங்கள் அவங்களுக்கு விருப்பம் இல்லாம இருந்திருக்கலாம், அதுல இப்ப அது விருப்பமா இருந்திருக்கலாம். அதையே நீங்க தேர்தல் அரசியலா பாக்குறீங்க? கரெக்ட். ஏன் தேர்தல் நேரத்துல வந்து அதிகாரத்துக்கு நேரம் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்ல வரீங்க? அரசியல்ன்றது மக்கள் பணிதான், அதுக்கு வாங்கன்றது. நீ தேர்தலை பத்தியே பேசக்கூடாது. ஏன்னா இப்பதான் ஒரு தொழிலை விட்டு இன்னொரு துறையை தேர்ந்தெடுக்கிறீங்க. உங்களுக்கு திரைப்பட அறிவு இருக்கும். இப்ப கதை வந்து நிறைய இளம் இயக்குநர்கள் சொல்லும் போது ஏதோ ஒண்ணு தேர்ந்தெடுக்கிறீங்கல்ல, அப்ப திரைப்பட துறையோட அறிவு உங்களுக்கு இருக்குல்ல. இப்ப அரசியல் இந்த மாதிரி அறிஞர்கள் கூப்பிட்டு வந்து சொல்லும் பொழுது ஏதாவது உங்களுக்கு விளங்குமா? விளங்காது. அது உங்க குற்றம் இல்ல. நீங்க இருந்தது, சார்ந்து இருந்தது வேற துறை, இப்போ வந்திருக்கிறது புதிய துறை. அப்போ இதுல காலத்தை செலவழித்து பயணித்து அறிவை சேகரித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும்ல. அன்னைக்கு நீங்க வந்து நீங்க வராட்டியும் மக்கள் அழைச்சிட்டு வருவாங்க. உணர்ந்தா தேர்தலுக்கு வாங்க, நீங்க அதிகாரத்துக்கு வாங்க, உங்களோட மாதிரி சிந்தனை உள்ளவர்கள் எங்களுக்கு வேணும்னா அப்படின்னு அன்னைக்கு இளைஞர் சொன்னான்னா அன்னைக்கு நம்மளும் கூட சேர்ந்து நிக்கலாம். இப்போ வந்து ரொம்ப அவசரப்படுறாரு. ஒரு பொண்ணு வந்து என் புருஷனோட எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னதுக்கு வந்து காமச்சிந்தனின் அடிப்படையில் ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கும் இழிநிலைக்கு போயிட்டு நம்ம தமிழ் சொல்லியிருக்கீங்க. ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு காமச்சிந்தனைக்கு என்ன? இப்போ சின்ன பசங்க இளைஞர்கள்லாம் விஜய் எப்படி கூப்பிடுறாங்க? தலைவா, தளபதி, அண்ணா. அண்ணாதான் நிறைய பாசம் ஜாஸ்தி. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. ஒருத்தனை பிடிச்சது விஜய் அண்ணான்னு வருது இல்ல. அப்ப எங்க பாக்குறோம்? நம்ம மனசுல இருக்கிறது தானே. அது ரொம்ப சின்ன பிள்ளைங்க வந்து விஜய் அங்கல்னு கூப்பிடுறாங்கல்ல. அப்ப நம்ம மாமா மாதிரி பாக்குறோம். நம்ம உறவு முறையே தமிழ் இனத்துல வந்து எல்லாரும் அத்தா மாமான்னு கூப்பிடுறதுதான வழக்கம். அண்ணா, அரசு பள்ளிகள்ல படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வயசு மூத்த வகுப்புல படிக்கிறதா இருந்தாலும் அண்ணா அக்கான்னு கூப்பிடுற வழக்கம் இருக்குல்ல. அப்ப நீங்க வந்து இந்த பெண்ணுக்கு விஜய் அண்ணான்னு பார்க்க, ஒரு மாமாவை பார்க்காவோ ஏதோ ஒரு இதுல பார்க்கும்போது புருஷனோட ஒப்பிடுறாங்கன்னா அவங்க உள் மனசுல இருக்க எண்ணம் அந்த இடத்துல தான் வச்சு பாக்குறாங்க தானே அர்த்தம். ஏன்னா இது வரைக்கும் அவர் அரசியல்வாதி, பொது நல்ல தலைவர்லாம் இல்லை, நடிகர். அவர் வந்து ஒரு நடிகரா தன்னுடைய தோற்றத்துல கவனம் செலுத்துவாரு, ஒப்பனையில கவனம் செலுத்துவாரு, உடை அணிவதில் கவனம் செலுத்துவாரு, அசைவுகள்ல, பாடுறதுல, ஆடுறதுல, காமெடி பண்றதுல, கொஞ்சம் விளையாடுறதுல, காதல் காட்சிகள்ல எல்லாத்துலயும் வசீகரமா இருக்கிறதுனால எல்லாருக்கும் பிடிச்சு போயிருது. ஆண்களுக்கும் பிடிக்கும், பெண்களுக்கும் பிடிக்கும். இன்னொரு அம்மா சொல்றாங்கல்ல, என் பையன் கூட்டத்துல இறந்து போயிட்டான், ஆனா என் பிள்ளை மாதிரி விசை அது முதலமைச்சர் ஆகும். அப்ப அந்த அம்மா வந்து பாசமா பிள்ளை மாதிரி பாக்குறாங்கல்ல. இந்த அம்மா ஏன் கணவரோட ஒப்பிடுதுன்னா கணவர் மாதிரி இடத்துல வச்சு பாக்குறாங்க. அது காம சிந்தனை தானே. ஒருத்தனை தோற்றத்தை வச்சு விரும்பினா வேற என்னது? அப்படி ஏதோ ஒரு படத்துல பார்த்து அவரோட குணங்களும் அவங்க கணவரோட குணங்களும் ஒன்னா இருந்திருக்கலாம். அதனால கூட அப்படி சொல்லியிருக்கலாம், என் கணவரோட பிடிச்சிருக்கு அப்படின்னு. எங்க வச்சு ஒப்பிட்டு பாக்குறீங்கன்னு சொல்றேன். என் அண்ணன் மாதிரின்னு சொல்லலாம், அப்பா மாதிரின்னு சொல்லலாம், தம்பி மாதிரின்னு சொல்லலாம், என் நண்பன் மாதிரின்னு சொல்லலாம். என் கணவனை பிடிக்கும், கணவனை விட விஜய் ரொம்ப பிடிக்கும்னா யார் ஒப்பிடுறீங்க? நமக்கு வாழ்க்கையில ரொம்ப பிடிச்சது எவ்வளவு ஹஸ்பண்டுக்கு கணவன் மனைவி ஸ்பௌசஸ் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சாலும் மதிச்சாலும் நேசிச்சாலும் அப்பா அம்மாக்கு அப்புறம் தானே. அப்பா அம்மா விட்டுருவாங்களா? ஒரு கணவன் அப்பாவை பத்தி பேசினா கோவம் வருமா வராது? ஆமா, அப்ப முதல்ல அவங்க தானே. அப்ப எங்க அப்பாவை விட ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தா நம்மளும் சேர்ந்து பாரு எப்படி ஒரு நடிகர் மேல பாசத்தை எல்லாம் பண்றாங்க. இவங்க சொன்ன வார்த்தைகள்ல தான் நம்ம ஒருத்தரை விளங்கிக்க முடியும். நம்ம ஒன்றும் நம்மளா போய் கற்பனை பண்ணிக்கல. அவங்க அந்த ஒரு கேமராவை காட்டி பேசும்பொழுது யாரோ ஒரு தனியா ஒரு தோழிகிட்ட பேசுனாங்க, அந்த தோழி வந்து சமூக வலைதளத்துல போட்டா நம்ம கண்டுக்க மாட்டோம்.
ஓ இப்படியெல்லாம் இருக்குது போல இருக்கு. ஒரு கேமரால வந்து சொல்லணும்னா எவ்வளவு துணிவு வேணும். அது துணிவா நான் நினைக்கல, அசிங்கம். அது ஒரு பெருமையா நினைக்கிறாங்க. அதாவது அவர் பாப்பாரு, அவருக்கு போய் சேர்ந்துரும், நான்லாம் உன்னை ஹஸ்பண்ட் புருஷன் மாதிரி பாக்குறேன்றது வந்து அசிங்கமான ஒரு ஒப்பீடா நான் பாக்குறேன். எல்லா கட்சியிலும் உள்ள தொண்டர்களையும் சில பேர் வந்து ரொம்ப மோசமாக நடந்திருக்காங்க, சில பேர் டீசெண்டாக நடந்திருப்பாங்க. ஆனால் தாவேகா தொண்டர்கள் மட்டும் நிறைய குறி வச்சு தாக்கப்படுறாங்க சமூக வலைதளங்களில். ஆனால் இவ்வளவு மோசமாக இது வரைக்கும் நம்ம எங்கே பார்த்ததே இல்லையே. இப்போ இந்த அளவுக்கு இந்த பசங்க வந்து தவறா பேசிக்கிறதும், பெண்கள் தவறா பேசுறதும், அந்த ஒரு பிள்ளையெல்லாம் சொல்றா பாத்தீங்களா, என் குடும்பத்துல 9 ஓட்டு இருக்கு, மரியாதை போடுறோம், என்ன இதெல்லாம் எவ்வளவு ஒரு வன்மத்து உக்கிரமான நிலைமையில இருக்கிறோம். ரொம்ப தவறு இல்லை. இப்படி இது வரைக்கும் இந்த காலத்துல நீங்க பேசி கேட்டிருக்கீங்களா? இல்ல. நமக்கு தெரியும் எம்ஜிஆர் இறந்தப்போ நான் கொடைக்கானல் ஸ்கூல்ல ஆசிரியரா இருந்தேன். அங்கதான் சசிகுமார்லாம் படிச்சாரு. அந்த பள்ளியில அவரோட ஜூனியர் ஒரு பையன் இருக்கான், சேலத்துல, கிராமத்து பக்கம், சேலத்துல இருந்து ஒரு கிராமம். அவனோட பாட்டி அந்த அவன் பள்ளியில படிக்கிற நாட்கள் எல்லாம் வெள்ளப்படவை தான் ஊத்திட்டு வீட்டை விட்டு வெளியில வரல. எம்ஜிஆர் இறந்த அன்னைக்கு வெள்ளப்படவை கட்டினாங்க. எப்படி பார்த்திருக்காங்க அந்த காலத்துல? இப்படிதான் நடிகர்களை எல்லாரும் பார்த்திருக்கிறாங்க. அங்கங்க நம்ம உதாரணங்களை பார்த்திருக்கிறோம். நீ சமூக ஊடகங்கள் வந்தோடனே எல்லாம் வெளியில வருது. இவ்வளவு வக்கரம், இவ்வளவு அறிவு வளர்ந்த, கல்வி வளர்ந்த. சாரி, குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். இப்போ சொன்னாங்க எம்ஜிஆர் இறந்தப்பதான் அவங்க வெள்ளப்பட கட்டினாங்க. இப்போ விஜய் என் கணவனை விட எனக்கு விஜய் பிடிக்கும்னு சொல்றது இதுவும் அதுவும் ஒரே மாதிரி தானே சார்? அடுத்து சொல்லிட்டு இருந்தா கொடுக்க வேண்டிய இவ்வளவு கல்வி வளர்ந்த மாநிலமா மாறி 30, 35, 40 ஆண்டுகள் கழிச்சு இன்னைக்கும் அதே மாதிரி இருக்கிறாங்கன்னும் போது வருத்தமா இருக்கா இல்லையா? அந்த அம்மா பாட்டி வந்து ஊர்ல இருந்தா படிக்காத பாட்டி, இந்த காதுல தொங்கட்டாம் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி உட்காந்து இருந்த ஒரு பாட்டி. அதுக்கு கல்வி அறிவே கிடையாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் வீட்டுல சினிமா டூரிங் டாக்கிஸ் கூட்டு போவாங்க, வந்து பாக்குறது எம்சிஆர்ன்ற அந்த கூட்டம். இன்னைக்கு இந்த பெண்லாம் இவ்வளவு படிச்சவங்க, இவங்களும் இப்படி சிந்திக்கிறாங்கன்னும் பொழுது சினிமாவை நம்ம எப்படி பாக்குறோம்ன்ற அச்சம் வருது. பொழுதுபோக்கா மட்டும் பார்க்கல, பல தவறுகளும் பின்னணி நடக்குது. அந்த பின்னணியில தான் இன்னைக்கு விஜய் வந்து அதை வச்சு ஏமாத்தி வாழ்ந்துட்டு இருக்காரு, அரசியல் தலைவராக முயற்சிக்க. அதுல இந்த இளைஞர் கூட்டம் ஏமாறக்கூடாதுன்றதுதான். 2026 விஜய் யாரோடலாம் கூட்டணி வைப்பாங்க உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இல்ல, இப்ப அவரு பேசி மாட்டிட்டு இருக்க அடிப்படையில எங்கேயுமே போக முடியாது. என்ன திமுக திட்டிட்டு இருக்காரு, அது ஏடிஎம்கேல பிஜேபி கொள்கை எதிரின்னு பாவம் எதையோன்னு யாரோ எழுதி கொடுத்தத சொல்லி அவரே வசமா சிக்கிட்டு இருக்காரு. நான் இந்த இளைஞர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். இப்போ விஜய் பின்னாடி லட்சக்கணக்கா போய் அண்ணா தலைவான்னு நிக்கிறீங்கல்ல, ஆண்களோ பெண்களோ பெரியவர்களோ சிறியவர்களோ. இந்த பெண்களை எல்லாம் நினைச்சப்பா ரொம்ப பரிதாபமா இருக்கு. எவ்வளவு அறிவிழந்த பெண்களா தமிழ்நாட்டுல எப்படி இருந்த ஒரு தமிழ் இன்னைக்கு இந்த மாதிரி பெண்களோட வாழ்ந்துட்டு இருக்குது. கொள்கை எதிரின்னு சொல்றாரு. ஏதோ ஒரு காரணத்தினால இப்ப இந்த சிபிஐ என்கொயரிக்கு அப்புறமோ இந்த பட பிரச்சனைக்கு பிறகோ இன்னொரு விவகாரத்துல அவர் மாட்டி ஒருவேளை மிரட்டி அவரு அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணிக்குள்ள அவர் போயிட்டா நீங்கெல்லாம் விஜய்க்கு வாக்களிப்பீங்களா மாட்டீங்களான்னு அந்த இளைஞர்கிட்ட கேட்குறேன். சரி, நான் கேமரா பார்த்து கேட்குறேன். விஜய் நடிகர் விஜய் பின்னாடி இன்னைக்கு தலைவர் விஜயா நினைச்சிட்டு நீங்கெல்லாம் போய் அவருக்கு தான் வாக்களிப்போம், நாங்க மட்டும் இல்லாம எங்க வீட்டுல இருக்க அம்மா அப்பா எல்லாரையும் அவருக்கு வாக்களிக்க வைப்போம்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? ஒருவேளை அவர் பாஜக கொள்கை விரோதின்னு சொல்லிட்டு இருக்காருல, கொள்கை எதிரி, அவர் அந்த கூட்டணிக்கு போயிட்டா நீங்க விஜய்க்கு வாக்களிப்பீங்களா மாட்டீங்களா? சில நாட்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா திமுக அரசு கொடுத்த லேப்டாப்ல உள்ள முதல்வர் படத்தை சுரண்டி அதில் வந்து விஜயோட ஃபோட்டோலாம் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி சில பேர் மாணவர்கள் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தீங்களா அந்த வீடியோக்கள்லாம்? ஒரு ஃபோட்டோ இதெல்லாம் நடக்கிறது தானே. மாணவர்கள் வரும்போது அவன் எல்லா ஆதரவாளரும் அதில் இருப்பாங்க. அதுவும் நடிகன் விஜய் போல நடிகருக்கு எவ்வளோ பேர் இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்து கோவப்படுறதுக்கு எச்சலடி இருக்கும் ஒன்றும் இல்லை. மேடையில பொறுப்பா ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து அவர் என்ன சொன்னாரு, இந்த சினிமா பாக்குறதுக்கும் விளையாட்டுக்கும் பயன்படுத்துறியான்றது உன்னுடைய விருப்பம், ஆனா உன்னோட முன்னேற்றத்தை அது பாதிக்கும், அதை மனசுல வச்சுக்கோன்னு சொல்லி எல்லாம் சொல்லியாச்சு. வீட்டுல அப்பா சொல்றது பிள்ளை கேட்காத மாதிரி தானே. அவன் யாரை வேணா வச்சுக்கிட்டு என்ன வேணா பண்ணிருக்கோம், உருப்படியா செய்ய வேண்டிய வேலையை அந்த வேலையில செஞ்சா சரி. இதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிக் பாஸ் வருஷம் பார்த்து நீங்க நிறைய கருத்து சொல்லுங்க. ஏன் இந்த வருஷம் பிக் பாஸ் பாக்குறது இல்லை? உண்மையா சொன்னா அந்த பிளவியல் அடிப்படையில ரொம்ப பிடித்த நிகழ்ச்சி. பலர் என் மேல கோவப்பட்டெல்லாம் உண்டு. என்ன சார் இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க போய் அந்த மாதிரி நிகழ்ச்சியை பார்க்கலாமா, ஆதரவு தரலாமா, விமர்சிக்கலாமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹியூமன் அனாலிசிஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தது. அதுக்காக பண்ண அது நேரமே இல்லை சுத்தமா. ரொம்ப அதிகப்படியான பணிகள் என்னால கொஞ்சம் ஒரு எபிசோட் கூட பார்க்கல. இப்போ போன வாரம் ரெட் கார்டுல யாரோ பாருங்கன்னு ஒருத்தர் சொன்னனால போய் பார்த்தேன். அந்த பகுதி நல்லாவே இருந்தது, செம மசாலா. அந்த ரெட் கார்டு கொடுக்கப்பட்ட சமூகம் பரவாயில்ல, ஓகேன்னு தான் நினைக்கிறீங்களா? நிச்சயமா. அதாவது 2 பேர் வந்து காலை எடுத்து அடிச்சு உதைச்சி ஒரு பொம்பளை தள்ளி விட வேணான்றதுதான். அதுல இருந்து இப்ப பேசி வெறுப்பேத்தி எப்படியாவது கோபத்துக்காவது அவர் வெளியெந்திரிச்சு போவாளானோ அதான் அந்த விளையாட்டு. மனசால உணர்வால ஒருத்தன் தாக்குறது தான் பிக் பாஸ் வீட்டோட இது. அந்த கொடுக்கப்படுகிற சலுகையை ஒவ்வொருத்தரும் எப்படி பயன்படுத்திக்கிறாங்கன்னு நம்ம பார்த்துட்டு விளைவிக்கிறோம்ல, அதை வச்சுதான் அவங்களை கணிக்கிறோம். அவன் நல்லவனா கெட்டவனா.
இவன் வெளியில வந்தாலும் இப்படிதான் இருப்பான், இவனை மாதிரி 10 பேர் இருப்பாங்க அப்படின்னு நம்ம தான் எச்சரிக்கை அடையிறதுக்கு நான் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு நிகழ்ச்சியா பாக்குறேன், சோசியல் எக்ஸ்பெரிமெண்டா. அந்த அடிப்படையில அன்னைக்கு அவளை உடல் அளவுல தாக்கி இருக்க கூடாது. அவளை வெளியே வரட்டுறதுக்கு ஏற்கனவே இந்த பக்கம் திரும்பி அழுதுட்டு இருக்காங்க சாண்ட்ரா. அப்ப நீ உடலை உதைச்சு தள்ளுறாங்க, ஒரு ஆம்பளை உதைக்க வேணாம். இப்ப பார்வதி பண்ணியிருந்தா கூட நான் அதை அவ்வளவு பெரிய விஷயமா பார்த்துருக்க மாட்டேன். உடல் ரீதியா தாக்குறது தப்புன்றதுதான். சாண்ட்ரா பெரிய நடிகை, ரொம்ப கள்ளத்தனமா நிறைய வேலை பண்ணாங்கிறது அது சாமர்த்தியம், அதுதான் பிக் பாஸ். உணர்வால நீ இன்னொருத்தனை ஏமாத்து மோசமாகி என்ன வேணாலும் பண்ணிக்க. அதை நீ பண்ணியிருந்தேன்னா ஒண்ணுமே ரெக்கார்டு கொடுக்க முடியாது. எவ்வளவு வெளித்தனம் பண்றா, அவளை வெளியே பேசியே வெட்டி விட்டாலே நம்ம கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு தான் போயிருக்கோம். உடல் ரீதியா தாக்கவே கூடாது, அது வந்து RSS கோட்பாடு. கொஞ்சம் மிரட்டா கொலை பண்ணியாது. ஓகே, இதுக்கு முன்னாடி சில சீசன்ல சில பேர் கொடுக்கணும்னு நான் குரல் கொடுத்தேன், ஆனால் அதெல்லாம் நடக்கவே இல்லைன்னு சொல்லிருந்தீங்க. அது யாராருங்கிற ஞாபகம் இருக்கா? அவ்வளோ அப்பப்போ பார்க்கும்போது தெரியும் இன்னைக்கெல்லாம் பண்ண தப்புன்னு. நான்லாம் பல இதுல ஒண்ணு ஞாபகம் இருக்கும், அந்த வனிதாவோட பொண்ணு பேசினது பண்ணது. யாரோ 2-3 பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி 2-3 சீசன்ல நான் உணர்ந்துருக்கேன். இந்த மாதிரி சமயத்துல தான் கொடுத்துருக்கணும். அப்பெல்லாம் கொடுக்காதவங்க இன்னைக்கு கொடுத்தாங்கன்னா என்னால் வேற ஜட்ஜ் பண்ண முடியாது. நான் ஒரு எபிசோட வச்சு சொல்றேன், முன்னாடி என்னெல்லாம் நடந்திருக்கோ இது ஒரு கல்மினேஷன்றாங்க. நிறைய அந்த பொண்ணை இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா பார்வதிக்கும் அந்த பொண்ணு பேர் பார்வதி இல்லை, பார்வதிக்கும் இவ்வளவு சப்போர்ட் வெளியில இருக்குன்னு எனக்கு வெளியே இருந்த போய்தான் தெரியுது. நிறைய பேர் சொல்றாங்க பயங்கரமான சப்போர்ட். பாருங்க, நீங்க சரியா இருந்தாலும் உங்களுக்கு ஆதரவு இருக்கும், தவறா இருந்தாலும் அதை வச்சு நம்ம முடிவு பண்ணிட முடியாது. அந்த வீட்டுக்குள்ள போய் இருக்கணும்னு உங்களுக்கு எனக்கே ஆசை வந்திருக்காரு? இல்ல, உண்மையா ஆசைப்பட்டது உண்டு. ஓகே, நிறைய அழைப்பு வந்தது, நான் போகலான்றது வேற விஷயம். ஓகே, நம்ம எப்படி இதை ஹேண்டில் பண்றோம், நம்மளால இதை தாக்கு பிடிக்க முடியுமா? வெளியில இருந்து விமர்சிக்க ஈஸியா இருக்கு, உள்ள போனா இதை நம்ம இவ்வளவு நிதானம் நமக்கு உள்ள கிடைக்குமா, நம்ம இதெல்லாம் தாண்டி வந்துடுமா, நம்மளுக்கே தெரிஞ்சுக்கிறது போகணும்னு நினைச்சேன். பட் 100 நாள்லாம் அப்படி போயிட்டால் வேஸ்ட் பண்ண முடியாது. மற்றபடி நிச்சயமா போக விருப்பப்பட்டவன் தான் நான். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய விஷயங்கள் என் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி மணி.